ஹலோ எவ்ரிவான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது பழைய வாக்காளர் அட்டை வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக உங்களோட 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு புதிய வாக்காளர் அட்டையை நம்ம எப்படி கொண்டு போய் ஓட்டு போடுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுபோக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் உடனடியாக லிங்க் பண்ணி தரோம். அதுவும் இன்ஸ்டன்ட் சர்வீஸாகவே பண்ணி கொடுக்க போகிறோம். அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களால் ஏப்ரல் 23 தமிழகத்தில் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் ஓட்டர் ஐடி எடுக்கலை, உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி எஸ்ஐஆரில் நீங்கள் ஃபார்ம் கொடுக்காமல் இருப்பீங்க. அப்படி ஃபார்ம் கொடுக்காது இருக்கும்போது உங்களுக்கு ஓட்டு, அதாவது அந்த வரை வாக்காளர் பட்டியலில் டிராஃப்ட் லிஸ்ட்டோ மற்றும் ஃபைனல் பப்ளிகேஷனில் உங்களுக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்காது, உங்களோட நேம் வந்திருக்காது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு 18 வருடத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா புதிய ஓட்டராக உங்களை கருத்தில் கொள்ளுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் மூலமாகவே சிறப்பான சர்வீஸே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் புதிய ஓட்டராக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அல்லது எஸ்ஐஆரில் உங்களோட பெயர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஓட்டு கேன்சல் ஆகிருந்ததுன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம். வித்தின் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது உங்கள் அப்ரூவலோட கிடைச்சிரும். ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கார்டும் ரிசீவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறப்பு தீவிர திருத்த முடிவடைந்த பின்பும் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம் பெற்றிருந்தால் மட்டுமே நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. அதாவது 26/3/2026க்குள்ளே நீங்கள் உங்களோட பெயர் சேர்க்கலாம். இதை பயன்படுத்தி தகுதியானவர்கள் அனைவரும் வாக்காளர்களாக பதிவு செய்து வாக்களிக்கும் ஜனநாயக கடமையை தவறாது நிறைவேற்றும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்னதான், நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணாத இருந்திருப்பீங்க. ஸோ வெளியே ஏதாவது வெளிநாட்டில் இருந்திருக்கலாம், வேறு ஒர்க்குனால வெளி மாநிலங்களில் இருந்திருக்கலாம். அதனால் இந்த எஸ்ஐஆர் படிவம் சப்மிட் பண்ணாத நீங்கள் போயிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வயது, அதாவது 18 வயது ஆகிடுது, இனிமேல் நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் புதிதாக ஓட்டருக்கும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எஸ்ஐஆரில் உங்களுக்கு ஓட்டு வரல அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம். வித்தின் 10 டேஸில் உங்களுக்கு ஓட்டு அப்படிங்கிறது வந்துடும். அதுபோக உங்களுக்கு 18 வயசு ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் புதியதாக ஓட்டர் ஐடியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் இருப்பீங்க ஓட்டர் ஐடியில். ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக பண்ணிங்க அப்படின்னா இப்போ தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக அது அப்ரூவல் ஆகாது. ஸோ நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் சர்வீஸை அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓட்டர் ஐடியில் பார்த்திங்கன்னா உடனடியாக, அதாவது நீங்கள் ஆல்ரெடி பழைய ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க அல்லது புதிய ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க, உங்களால் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண முடியல அல்லது புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியல, பழைய ஓட்டர் ஐடி தான் வச்சுருக்கேன், பழைய அட்டை தான் இருக்குது, எனக்கு புதிய ஓட்டர் ஐடி நான் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலும் எல்லா சர்வீசஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். மொபைல் நம்பரை இன்ஸ்டண்ட்டாகவே பார்த்திங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடியால் லிங்க் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இதுக்கு அனுப்ப வேண்டியது என்னென்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், அதுபோக பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் லிங்க் மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, வாட் எவர். ஸோ அந்த நம்பர் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உடனடியாக நாங்கள் லிங்க் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஓட்டர் ஐடியை நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல் ஓட்டர் ஐடியா, அதாவது இப்போ வரக்கூடிய ஓட்டர் ஐடியா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அந்த சேவைகள் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு புதிய ஓட்டர் ஐடி கார்டு அப்படிங்கிறது ரிசீவ் ஆகும். வித்தின் 10 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது வந்துடும். அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் 23 புதிய ஓட்டர் ஐடி வச்சு வாக்களிக்க முடியும். சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் இணைக்கணும் அப்படின்னாலும் சரி, புதிய ஓட்டரை ஜாயின் பண்ணுறீங்க அல்லது எஸ்ஐஆரில் உங்களோட நேம் இல்லை, நான் புதுசாக ஓட்டர் ஐடி எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது, புதிய ஓட்டர் ஐடி, கலர்ஃபுல் பழைய ஓட்டர் ஐடியிலேருந்து புதிய ஓட்டர் ஐடியை உங்களுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா சர்வீசஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாமே இந்த இன்ஸ்டன்ட் சர்வீசஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேவைகள் எல்லாமே உங்களுக்கு பெற்றுத்தரப்படும். மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருக்க மக்களை.